ஒரே ஒரு சமூக வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டு ஒருவர் நான் துணை முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்று சொல்வதெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன். அது வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என்று என்றைக்கு மருத்துவர் ராமதாஸ் பேசினாரோ அன்றைக்கே மற்ற பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் சுதாரித்துக் கொண்டார். வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என்றால் மற்றவர்கள் எல்லாம் நம்மெல்லாம் என்ன சொல்லுவோம், அந்நியர் என்று வேறு தேசத்தவர்களை சொல்லுவோம். தான் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறவனையே வேற ஜாதிக்காரனையே அந்நியராக பார்த்தவர் தான் ராமதாஸ். அப்படி இருக்கும்போது அவர்கள் எப்படி பெருவாரி வாக்குகளை பெற முடியும்? அவர்கள் மற்ற சமூகத்தினுடைய நம்பிக்கையை ஒரு நாளும் பெறவே முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஒரு நாளும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அல்ல, எந்த பொறுப்புக்குமே வரவே முடியாது. ராமதாஸை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு பேரம் பேசுகிற அரசியலை மட்டும்தான் தொடர முடியுமே தவிர ஒரு முன்னணியான இடத்திற்கு வருவதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். கடந்த காலத்திலே அவ்வளவு பெரிய வலிமையோடு அவர்கள் இருந்தார்கள் என்பது உண்மைதான், அதை நான் மறுக்கவே இல்லை. அன்றைய காலகட்டத்திலே அவர்கள் பட்டியல் சமூகத்து மக்களை பகையாக பார்க்கவில்லையே. திருமாவளவனும் ராமதாசும் ஒரே மேடையிலே தமிழ் தேசிய எழுச்சி என்கிற பெயரில்